உயிரையே வச்சிருக்கோமா. அவனுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம்னா கூட எங்களால தாங்கிக்க முடியாது. ஆனா அவனுக்கு நீதாம்மா உயிர். நீ சாப்பிடலன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது. சாரிங்க அத்தை, நிஜமாலுமே பசி இல்லாம தான் இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க உட்காருங்க அத்தை, எல்லாரும் சாப்பிடுவோம். இல்லம்மா, இனி நான் சொல்லி யார் கேட்க போறாங்க? விடு, அடுத்த வேளை சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. அதெல்லாம் கிடையாது, நீங்க உட்காருங்க. மாமா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. வெளியே தான் இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். மாமா சாப்பிட வாங்க மாமா. இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, வாங்க சாப்பிடலாம். போமா, வரேன். வாங்க மாமா, உட்காருங்க. அத்தை, மாமாக்கு சாப்பாடு போடுங்க. அத்தை, நான் சஞ்சய் கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்பதான் கோவமோ? ஐயோடா, சார் ரொம்பதான் கோச்சிட்டார் போல இருக்கு. நீ மட்டும் கோச்சுக்கலையா? எங்க அப்பா பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னோடனே சுல்லுன்னு கோவம் வந்துருச்சு. அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்புறமும் நீ ரொம்ப பிகு பண்ற. கோவமா இருந்தா அதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா? நீங்க தான் வந்து சமாதானப்படுத்தணும். அதான் நான் வந்து சமாதானம் பண்ணல. நீங்க சமாதானம் பண்ணா உடனே நாங்க வந்துடணுமா? நீங்க தான் கெஞ்சி கொஞ்சி என்னை வந்து கூப்பிடணும். அப்பதான் அதுல ஒரு கிக் இருக்கும். ஓ, அப்படியா? சரி சரி, நான் தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டேன் போல இருக்கு. சரி, வா போலாம். ஐயே, இப்ப என்ன? என்னங்க நீங்க? நான் வந்து பேசிட்டா உடனே சமாதானம் ஆயிடுறதா? கொஞ்ச நேரம் மாட்டன் பிடிவாதம் பிடிச்சாதான் நானும் கெஞ்சி கொஞ்சி. சரி, சாரி கவிதா, நான் இந்த ரொமான்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் வீக்கு. தப்பா எடுத்துக்காத. ஒண்ணு பண்ணலாம், நீ அதே மாதிரி கதவு கிட்ட போய் நில்லு. நான் அப்படியே கோவமா டர்ன் பண்ணிருக்கேன். சரி வா, சாப்பிட போலாம். வா. வாங்க சஞ்சய், உட்காருங்க. நீ வந்து உட்காந்து சாப்பிடுமா, வா. இல்ல அத்தை, இன்னைக்கு நான் தான் பரிமாற போறேன். நீங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. இப்போ நீங்க நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்றது என்னம்மா, உத்தரவு போடு. அப்போ ஏன் உத்தரவு? முதல்ல உட்காருங்க, இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன். உட்காருங்க. உட்காருங்க. இந்தடா. மருமகளே, நீ சொன்னதை நாங்க கேட்ட மாதிரி நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்லம்மா, பொம்பளை பிள்ளைய தனியா கூட்டு வந்து வச்சிருக்கிறத ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு காதுக்கு வருது. அதனால உனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். புரியுதுங்க மாமா, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் அது எனக்கு சரிதான். அதுக்கு இல்லம்மா, உங்க அப்பா இல்லாம எப்படின்னு தான். வேண்டாம் மாமா, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம்.
என்னம்மா பேசுற நீ? அவர் கோவமா இருக்காருங்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா? எங்க அப்பா பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மாமா, அதுக்காக தான் வேண்டான்னு சொல்றேன். அவரு என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னால கூப்பிடாம இருக்க முடியாதுமா. மாமா அதுக்காக சாப்பிடாம போறீங்க? உங்க அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே. வசதா, நீ சீக்கிரம் ரெடியாவே. சந்திரா, சொன்னா புரிஞ்சுக்க. 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுனாவே ரிஸ்க் தான். ரிஸ்க்னு தெரிஞ்சும் நான் இதை செய்ய முடிவெடுத்திருக்கேன்னா என் மனசு எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. வேற டாக்டர்கிட்ட போனா ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? புரிஞ்சுக்காம பேசுற நீ. இதால உன் பொண்ணு உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுவ நீ? உனக்கு உன் பொண்ணு மேல அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறதுனால தான் நான் அவளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. அவ வயித்துல இருக்கிற கர்ப்பத்தை அவளுக்கு தெரியாம எப்படியாவது கலைக்கணும். அவளுக்கு லண்டன்ல மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன். இன்னும் 10-15 நாள்ல வராரு. அதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டா அவர் வந்தது சட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி பண்ணி வச்சிடலாம். என் பொண்ணை இனிமே வாழ்நாள் பூரா பார்க்காம இருந்தா கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணுங்கிறீங்க? எனக்கு அவ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவ இங்க இருந்தா அந்த கூட்டம் என் பொண்ணை வாழ விடாது டாக்டர். அவகிட்ட எதையாவது சொல்லி அவ மனசுக்கு எடுத்து சாகர வரைக்கும் அவளை நிம்மதி இல்லாம பண்ணிடுவாங்க. அதுக்கு அவ அங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும். அவ நல்லா இருக்காங்கிறத என் காதால கேட்டா கூட போதும். அப்படியே இல்லையா, என் பொண்ணை நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இனிமே அவளுக்கு இந்த ஊரு வேண்டாம். இதுங்களை பாக்குற வாழ்க்கை அவளுக்கு வேண்டாம். இத பாருங்க டாக்டர், இப்படி கையை பிசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தைரியமும் போயிடும். என் பொண்ணு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்து அழுதெழுது சாக வேண்டியதுதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். இங்க பாரு சந்திரா, லீகலா இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் உனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். இந்த மாத்திரைய பால்ல கலந்து திவ்யாவுக்கு கொடுத்துரு. 24 ஹவர்ஸ்ல இதோட ரியாக்ஷன் தெரிஞ்சிரும். வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு திவ்யாவை இங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம். டாக்டர், ஒன்னும் பயப்படுற மாதிரி ஆகாது இல்ல? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த மாத்திரை சாப்பிட்டா இமிடியேட்டா கர்ப்பம் கலைஞ்சிரும். உனக்கு தெரியாது இல்ல, அவ வயித்துல சின்ன பிசுறு கூட தங்க கூடாது. அப்படி தங்குச்சுன்னா அது அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்க. இல்லையா அவளை இங்க ஒரு தடவை கூட்டிட்டு வந்துரு, நான் அவளை செக் பண்ணிடுறேன். சரிங்க டாக்டர், இது போதும் எனக்கு. அப்ப நான் கிளம்புறேன். சரி, பார்த்து கேர்ஃபுல்லா இரு. சந்திரா மேம், நீங்க சுந்தரியோட சம்பந்தி தானே? ஆமா. என்ன ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, நான் டாக்டரை பார்த்துட்டேன். கன்சல்ட் கொடுங்க, பண்ணிட்டேன். என்னன்னு பாக்குறேன். இல்ல இப்பதான் நான் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டேன். எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். இல்ல, என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க கிட்ட கேட்பேன். இல்லங்க, தேவையானதை நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன். மெடிசன் எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். ஹாய் டாக்டர். வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அது பாட்டுக்கு போலீஸ் என்கொயரின்னு இழுத்துட்டே இருக்கு. அதனால எனக்கு வேற எந்த கேஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
எல்லாமே இங்க ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஏன் வாழ்றோங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கு. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. ஆமா டாக்டர், நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வேதனையா தான் இருக்கு. இப்போ ஒரு அம்மா வந்துட்டு போறாங்களே, அவங்க தான் ஈகோவுக்காக தான் பொண்ணோட கர்ப்பத்தையே கலைச்சு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. இப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? வேற யார்கிட்டயாவது போய் தப்பான வைத்தியத்துல இறங்கிடுவாங்க. அது அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுக்காக வேற வழி இல்லாம நானே டேப்லெட் எழுதி கொடுத்துட்டேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்ப போனாங்களே அவங்களா? ஆமா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? தெரியும் டாக்டர். என் வீட்ல வேலை செஞ்ச சுந்தரியோட சம்மந்தி தான் அவங்க. சுந்தரியோட பையனுக்கு தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் சுந்தரிக்கு தெரிஞ்சா ரொம்ப துடிச்சு போயிடுவா. ஆமா, அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, யாருக்கும் தெரியாத மாதிரி பண்றதா தான் சொன்னாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. டாக்டர், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். நான் வரேன். எடு சுந்தரி. ஐயா, சொல்லுங்க சுந்தரிமா. கல்யாண வேலை நிறைய இருக்கு. 2 நாள் வரமாட்டேன். லீவு எடுத்துக்கிறேங்கய்யா. தாராளமா எடுத்துங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாணத்தன்னைக்கு உங்களை யாராவது வேலைக்கு வர சொல்லுவாங்களா? கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா வாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்கய்யா, அப்ப நான் வரேங்கய்யா. வணக்கம் சம்பந்தி. அட, அந்நியாரும் இங்கதான் இருக்காங்க. நல்லதா போச்சு. ஒரே இடத்துல 2 வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஆட்டையும் மேய்ச்ச மாதிரி, அண்ணனுக்கு பொண்ணையும் பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன வசதா? ஆமா ஆமா. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். வாமா, வா வா. என்னம்மா நீ? நாங்க பெரியவங்க, எங்களுக்குள்ள 1000 இருக்கோம். நீ சின்ன பொண்ணு, எப்பவும் போல எங்க கிட்ட பேசலாம்ல. என்ன உங்க அப்பா திட்டு வரேன்னு பாக்குறியா? ஏன் ஒரு பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சது பத்தாதா? இவ மனசுலயே நஞ்ச விதைக்கலான்னு பாக்குறீங்களா? அட போங்க சம்பந்தி. நீங்க ஒரு அவசர கொடுக்க எல்லாத்துலயும் முந்திட்டு கருத்து சொல்றீங்க. அது சின்ன பொண்ணு, அதுகிட்ட போய் நம்ம பகையை சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி விடுங்க, நாங்க நேரடியா விஷயத்துக்கு வரோம். உங்க பொண்ணு என் பையனை விரும்புது. என் பையனும் தான் உங்க பொண்ணை விரும்புறான். அதனால ஆசைப்பட்ட அந்த சின்ன ஜிருசுங்களை சேர்த்து வைக்கிறதா பெரியவங்க நம்ம வேலை. இதுல ஈகோலாம் பார்த்து நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க வாழ்க்கை கெட்டுடும்ல. ஏங்க, நீங்க விஷயத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இரு வசந்தா, நீயும் சம்மந்திய மாதிரியே முறுக்கிட்டு இருந்தா எப்படி? அவர்தான் கோவக்காரரு. மூக்குக்கு மேல டக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. உனக்கு என்னாச்சு? சம்மந்திய கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்க, இப்படிதான் அவசரப்படுறதா? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல சம்மந்தி கொஞ்சம் முறுக்கு இருக்க தானே செய்யும். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, இப்ப உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? அட போங்க, நான் மனசுல விகல்பம் இல்லாம இருக்கேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணே கூட உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேணான்னு தான் சொல்லுச்சு. ஆனா என்னாலையும் வசந்தாவாலையும் அப்படி இருக்க முடியலங்க.
இன்னைக்கு நாம ஒரு கோவத்துல முட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனா தம் மகளோட கல்யாணத்தையே பார்க்க முடியாம போறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுங்களா? உயிரோட இருக்கும் போதே தான் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியாதது ஒரு சாபம் மாதிரி இல்லையா? அட எல்லா சாபத்துக்கும் ஒரு விமோச்சனம் இருக்குங்க. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் முரட அயோக்கியனாவே இருந்துட்டு போறேன். சராசரி மனுஷன். கோவம் வந்தா கோவம் வரும். பாசத்தை காட்டுறதா இருந்தா அப்படியே அள்ளி கொட்டுவங்க. இப்பவும் சொல்றேங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்களா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு யாரோ சில பேர் சொல்லி கொடுக்குறாங்கிறதுக்காக நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு நான் ஏதோ தப்பு செய்யறதுக்காகவே பிறந்த குற்றவாளி மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன். என்ன ஆயிட போகுது அதனால? ஆனா நாளைக்கு மறுநாள் உங்க பொண்ணுக்கு திருப்பதியில கல்யாணம். அம்மா இல்லாத பொண்ணுங்க, அப்பா நீங்களாவது இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது நானும் வசந்தாவும் சேர்ந்து பேசி எடுத்த முடிவு. என் சம்மந்தி இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க. நீங்க அவசியம் வரணும். என்ன சம்மந்தி, இங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, வந்து கல்யாணத்துல நெல்லுங்க. கவிதாக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும் இல்லையா? ஆமா சம்பந்தி, கவிதா கூட எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொன்னா. ஆனா நாங்க தான் அது எப்படிமா, அப்பா இருக்கிறப்போ அவர் தான் உனக்கு எல்லாமே, நாங்க கூட அப்புறம் தான் எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தணும். அப்ப கூட அவ சமாதானம் ஆகலைங்க. இருந்தாலும் அவகிட்ட அப்புறமா பேசிக்கலான்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க, ராத்திரி போய் நாங்க எடுத்து சொன்னா உங்க பொண்ணு புரிஞ்சுக்க போறா. ஏங்க, அவ சின்ன பொண்ணு, அவளே புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பெரிய மனுஷன், நீங்க ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியல. உங்க கோவத்தை எல்லாம் விட்டுருங்க சம்பந்தி. நீங்க அவசியமா கல்யாணத்துக்கு வரணும். அண்ணே இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்லியே நீங்க தனியா வருத்தப்படக்கூடாது. என்ன, நாங்களே உங்க வீட்டுக்கு நேரடியா வந்து இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லி இருப்போம். ஆனா நீங்க தான் வீட்லயே ஒரு ரவுடியை வளர்க்குறீங்களே. அந்த நடராஜ் பையன் எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிற மாதிரியே முறைக்கிறான். சரி, அண்ணன் புள்ள தானே அடிக்கிறான்னு வாங்கிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம இத்தனை வயசுக்கு அப்புறம் அடியெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சேன். அப்படியும் வசந்தா கிட்டையும் சொன்னேன், அண்ணியும் இந்த கல்யாணத்தை கூப்பிடணும்னு. அவ்வளோ அதான் சரின்னு சொன்னா. நம்ம புள்ள கல்யாணத்துக்கு அவங்களும் வந்துட்டு போகணும்னு தான் சொன்னா. உங்களை எப்படி கூப்பிடுறது, எங்க பாக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கரெக்டா நீங்க இங்கேயே இருக்கீங்க. என்ன நீ எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன், உங்க கொழுந்தனார் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேல விரோதம்? சொல்லுங்க நீ, எங்க மேல தப்பு இருந்தா உடனே மாத்திக்கிறோம். இந்த பக்கம் சம்மந்தி, அந்த பக்கம் அண்ணியாரு. அடடா, ஆண்டவன் இருக்காயா, சும்மா கன்னு மாதிரி நடத்தி வைக்க போறான். 2 பேரும் வந்தே ஆகணும். என்ன சொல்றீங்க? யோ, அறிவில்லை உனக்கு? என்ன சம்மந்தி, சட்டுன்னு இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டீங்க? என்ன நடிக்கிறியா? புருஷனை பொண்டாட்டி வந்து நின்னுட்டு கதாகாலட்சம் பண்றீங்களா? இங்க ஏங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வாங்கன்னு கூப்பிட்டா பெருசா பிகு பண்றீங்க. நாங்க எதுக்குங்க உங்களை வந்து கூப்பிடணும்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்களே இல்ல வரணும். இத பாருமா, பொம்பளான்னு பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். டேய், சும்மா இருக்க மாட்டேன். ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பாரு, சம்மந்திக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. அவருக்கு உன்ன மாதிரி பொம்பளைங்கெல்லாம் பேசினா பிடிக்குமா? அந்நியார் எடுத்து சொன்னாங்கன்னா புரியும்.